தீர்த்தர் இந்த தரங்கத்தில் பகவான் சாப்பிட்ட அழக வர்ணிக்கிறார் குழந்தைகளோட கூட. யஜ்ஞபுக்கு பாலகேளிகின்னு பாகவதத்தில் பவித்திரமான யஜ்ஞத்தில் எந்த பிரபு அவிர்பாகங்களை வாங்கிக்கிறானோ சாப்பிட்றானோ அவன் பாலகேளிகி. விளையாட்டாக பகவான் குழந்தைகளோடு கூட சாப்பிட்டான். யஜ்ஞம் யஜ்ஞபுஜம் விஷ்ணும் கோபபாலை சமன்விதம் யத்பாதபம்சுஹு பகுஜன்ம கிருச்ச்ரதः धृतात्मभिः योगिभिः अपि अलभ्यः स एव यदृग्विषयः स्वयं स्थितः किं वर्ण्यते ये दुष्टम् अतो व्रजौकसाम् यत्पादपांसुः बहुजन्म कृच्छ्रदः. சுகாச்சாரியால் இந்த லீலா ஆரம்பத்திலேயே சொல்றார். இவன் எப்பேற்பட்டவன்னு சொல்றார். திருதாத்மபிகி யோகிபிகி அபி அலப்யகா பகுஜன்ம கிருச்ச்ரதா திருதாத்மபிகி யோகிபிகி அபி அலப்யகா. ஒரு ஜென்மம் இல்லை, பகுஜன்ம கிருச்ச்ரதா. ஆயிரக்கணக்கான பிறவிகள் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி திருதாத்மபிகி யோகிபிகி பகவானை அடையணும்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. இந்திரியங்களை ஜெயிக்க வேண்டியிருக்கு, மனசை ஜெயிக்க வேண்டியிருக்கு, பிராணனை ஜெயிக்க வேண்டியிருக்கு, சரீரத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு. திருத்தாத்மபிகி யோகிபிகி இவ்வளவு பரிசிரமப்பட்டு ஜென்ம ஜென்மமா பரிசிரமப்பட்டு எதை தேடினா பகவான ஏதாவது கிடைச்சதோன்னா யத்பாதபம்சுஹு அபி அலப்யகா. பகவான் கிடைக்கிறது இருக்கட்டும், அவன் சரணத்துல சம்பந்தப்பட்ட பாத தூளி கூட கிடைக்கலையா. இத்தனை ஜென்மா தபஸ் பண்ணி. ஆனா இந்த பசங்க பண்ணின பாக்கியம், அவர்கள்லாம் ஜென்ம ஜென்மா ஏவா எதை தேடுறாளோ அதே சயேவா. இவன் கண்ணு காது இந்திரியங்கள் எல்லாம் அடக்கல, மனசு அடக்கல, பிராணன் அடக்கல, சரீரத்தை அடக்கல, அபியாசம் பண்ணல, ஜென்ம ஜென்மாவும் கஷ்டப்படல. யத்ருக்விஷயா ஸ்வயம் ஸ்திதா கண்ணுக்கு எதிர்த்த மாதிரி நிற்க. அவளுக்கு சரணதூலியே கிடைக்கல, இங்க கண்ணுக்கு நேரம் நிற்கிறான். இதுல இருந்து நிற்கிறது மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு அவர்கள்ட்ட பரம சௌலபியத்தோட கூட பகவான் இப்படி பழகிறான். என்ன தோல்ல கையை போட முடியுமோ தோல்ல கையை போட்டு நிறுத்துறான், கையை பிடிச்சி இழுக்கிறான். இவ்வளவு சௌலபியத்தோட கூட பகவான் அவர்கள்ட்ட இருக்கிறத பார்த்து சுகாச்சாரியால் சொல்றார், கிம் வர்ணியதே திஷ்டம். இந்த பசங்களுடைய பாக்கியத்தை நான் எப்படி வர்ணிப்பேன். தபஸ் பண்ணினது என்னதோ யசோதை நந்தகோபன், பாக்கியம் அடிக்கிறது பசங்களுக்கு. தபஸ் அவன் என்ன பண்ணினா, நந்த கிமகரோத் பிரம்மணே ஸ்ரேயேவம் பகோதயம் யசோதாச்ச மகாபாகா பபூயஸ்யாஸ்தனமரின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் துரோணோ வசூனாம் பிரவரகா. வசுக்கள்ல ஒருத்தர், அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர் துரோணர்னு. தரேன்னு அவருடைய சம்சாரம். தரையா சகபாரியா, தரையோட கூட துரோணர் தபஸ் பண்றாராம். எதுக்குன்னா இப்படி பகவானை அனுபவிக்கணும்னு. அதுக்காக அவாதாண்டா யசோதையாவும் நந்தகோபனாவும் வந்திருக்கா. பகவான் பிரார்த்தனை பண்ணினபடி அவர்களுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறான்னு சுகாச்சாரியார் சொல்றார். தபஸ் பண்ணினது நந்தகோபன் யசோதை. பாக்கியம் யாருக்கு அடிக்கிறதுனா பசங்களுக்கு அடிக்கிறது. கிம் வர்ணியதே திஷ்டம்
அதோ ரஜௌகசாயாம். பகவான் அந்த பசங்களோடதெல்லாம் எடுத்து சாப்பிட்டானோ. இன்னைக்கு பங்கிடா சாப்பிட உட்காந்துருக்கானே நிற்கிறானே தவிர ஏற்கனவே பசங்களோடதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டான். என்ன திருடி தின்னுட்டான். அவனுக்கு அப்படியே ஆகாசத்தை பார்க்க சொல்லிவிட்டு இந்த மரத்து உச்சியில வெள்ளைக்காக்கா உட்காந்துருக்கு பாருடான்னா அந்த சமத்து பார்க்கறது. ரஸ்ய தவள ததி மிளிதான்ன பூரித ரமணீய கலச விசேஷா ஸ்ரீதம் பஷ்யத பஷ்யத பகவந்தம் நாராயண தீர்த்தர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், பாலக சிக்கியம் அபஹரந்தம். அந்த பசங்களோடதெல்லாம் இவன் எடுத்து முன்னாடியே சாப்பிட்டான் கிருஷ்ணன். இப்ப அந்த பசங்கள்லாம் பேக்கு மாதிரி முழிச்சுட்டு இருக்கு. இவரோ கிருஷ்ணன் மத்திய ஸ்வபரிசு கூட எடுத்து சாப்பிட்டு பார்த்தான்னா பசங்க லபக்குன்னு கிருஷ்ணனே எதிர்பார்க்காத போது ஓடி வந்து என்னோடத நீ தின்னுட்டியே, உன்னோடத்த நான் சாப்பிட்றேன்னு புடுங்கி சுவாதீனமா சாப்பிட்டேன். இந்த பசங்க தேவதைகள்லாம் பார்த்தா பிரம்மா உள்பட இந்திரன் உள்பட ஆகாசத்திலேருந்து பார்க்கிறாளா பொசங்கிறத அவளுக்கு. இந்த பசங்களை பார்த்து மரியாதையா வந்து எங்களுக்கும் ஒரு புடி குடுன்னு கேட்டா பகவான் கொடுத்துருவான், மாட்டேன்னா சொல்லுவா. அதெல்லாம் பிரஸ்டிஜ் பார்த்துட்டு கௌரவம் பார்த்துன்னு சாப்பிடுவோம். கிருஷ்ணனோடதோ பசங்களோடதோ யாரோடதா இருந்தா பிரசாதம். எல்லாம் காக்கா வேஷம் போட்டுண்டா காக்கான்னு கத்தினது தான் மிச்சம். சுவாமி பார்த்தான், பசங்களை கூப்பிட்டான், பசங்களா இன்னைக்கு யாரும் ஒரு பருக்க கூட கீழே சிந்தக்கூடாது. கிருஷ்ணன் சொல்லிட்டா மாற்றே கிடையாது. பசங்க ஒரு பருக்க கீழே சிந்தல, எல்லாம் வேஷம் போட்டுன்னு காக்கான்னு கத்தினது தான் மிச்சம். பார்த்தா எப்படி யமுனைக்கு கையலம்ப வரணுமோ மீனா இருக்கும், கையில ஒட்டின்னு இருக்கிற அந்த பருக்கை எல்லாம் சாப்பிடுவோம்னு எல்லா தேவதைகளும் மீனா இருக்கு. பார்த்தான் பகவான், பசங்களா இன்னைக்கு யாரும் கையலம்ப கூடாது. கையலம்பாட்டா என்ன பண்றதுன்னா எல்லாரும் மேவேஷ்டியில தொடச்சுக்கோங்க. கெட்டிக்காரத்தில் இருந்தால் சமத்து மகிழ்ச்சியில தொடச்சிருவோம். அதாவது சமத்து இருக்கும், அதில் தொடச்சிருவோம். கடைசியில் மீன் வேஷம் போட்டா, மீன் வேஷம் போட்டும் கடைசியில் அவளுக்கு கிடைக்கல. தேவதைகள்லாம் ஏமாந்தாள். சொர்க்கே லோகே மிஷதி, இதுக்குதான் ஒரு ஸ்லோகம். தேவதைகள்லாம் பார்த்தார்கள், அசூயப்பட்டார்கள். இப்படி குழந்தைகளோட கூட பகவான் சாப்பிட்டு இருக்கிறத பார்க்கிறார் பிரம்மதேவன். பிரம்மா அப்படி பார்த்து என்ன நினைச்சாராம் பிரம்மா, அம்போஜன்ன ஜனிஹி ததந்தரகதஹ மாயார்பகஸ்ய சிதுஹு द्रष्टुं मंजुमहित्वम् अन्यदपि तद्वत्सानितो वत्सपान् नीत्वान्यत्र गुरुद्वः अन्तरदधात् खे अवस्थितः यः पुरा दृष्ट्वा अघासुरमोक्षणं प्रभवतः प्राप्तः परं विस्मयम्. अम्भोजन्मजनिः तदन्तरगतः
தரகதः மாயா மனுஷ்யஸ்ய ஈஷிதுः திரஷ்டும் மஞ்சுமஹித்வம் மன்யதபி. பாகவதத்தை அப்படியே நாராயண தீர்த்தர் சொல்றார். கதாச்சித் கோவிந்தே கலித முரளீநாத லலித சதாசே கோவத்சானே வனபுவி சுகம் சாரயதி சகாய விதிஹி தத் சௌபாக்யம். அந்த கிருஷ்ணன் அந்த பசங்களோடும் குழந்தைகளோடும் உல்லாசமா பிருந்தாவனத்துல கண்ணுக்குட்டி மேய்ச்சுண்டு விளையாடிண்டு சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தாராம். அந்த அப்பப்ப இடையிடையே கோவிந்தே கலித முரளீநாத லலிதே வேணுவாத்தியமும் வாசிக்கிறான், குழலும் இசைக்கிறான். சதாசே நூற்றுக்கணக்கான பசங்க, கோவத்சானே ஆயிரக்கணக்கான கண்ணுக்குட்டிகள், வனபுவி சுகம் சாரயதி அந்த யமுனாபுலினம் முழுக்க பிருந்தாவனம் முழுக்க ஆனந்தமா சஞ்சாரம் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கான் கிருஷ்ணன். சுகம் சாரயதி சக பார்த்தாராம். 4 தலை 8 கண்ணோட பார்க்கிறார் பிரம்மா. விதிகி தத் சௌபாக்யம் நிரவதிகம். ஒரு தலை இருந்து அதுல அசூயப்பட்டாலே பெரிய விஷயம். 4 தலையிலேயே அசூயா. அதிகமா போக எல்லாம் அதிகமா இருக்கு போனோம். நமக்கெல்லாம் 1 மடங்குன்னா அவருக்கு 4 மடங்கு அசூய. தத் சௌபாக்யம் பார்த்தார். இந்த குழந்தைகளுடைய பாக்கியத்தை பார்க்கிறார், கண்ணுக்குட்டிகளுடைய பாக்கியத்தை பார்க்கிறார். நிரவதிகம் இதுக்கு சமமே சொல்ல முடியாதுங்கிற இந்த பசங்களுடைய பாக்கியத்துக்கு சமமே ஆலோக்கியா. அப்படி பார்த்தார். அவருக்கு ஒரு ஆசை வந்துதான். என்ன ஆசைன்னா, இந்த பசங்களுக்கு லீலை பண்றான், கண்ணுக்குட்டிக்கு லீலை பண்றான், மலைப்பாம்புக்கு ஒரு லீலை, கொக்குக்கு ஒரு லீலை, இந்த வத்சாசுரம் கண்ணுக்குட்டியா வந்த அவனுக்கு ஒரு லீலை, ஒவ்வொருத்தனும் கண்டவனுக்கெல்லாம் லீலை பண்றானே. அவனோட வயத்துல பிறந்தவன் தானே நாம. அவனுடைய நாபி கமலத்துல பிறந்த நாம புத்திரஸ்தானம் இல்லையா? நமக்காக ஒரு லீலை பண்ண மாட்டானான்னு ஆசைப்பட்டாராம் பிரம்மா. குத்துகாத்து முகு அப்படி ஆசைப்பட்டு முகுர்வத்சான் பாலானு அகரத்து. நாராயண தீர்த்தர் ஸ்லோகம். குழந்தைகளையும் கண்ணுக்குட்டிகளையும் அபகரிச்சுட்டு போயிட்டார். யாருன்னார்? மாயா பரவசகா. பகவானுடைய மாயையில மயங்கி பிரம்மா அப்படி கொண்டு போயிட்டார். சுகாச்சாரியாளி சொல்றார், அம்போஜன்மஜனிகி ததந்தரகதா மாயார்பகஸ்ய ஈசிதுஹு. ததந்தரகதா அந்த மலைப்பாம்பு வயத்துக்குள்ள உள்ள புகுந்துட்டான். உள்ள புகுந்து விஸ்வரூபம் எடுத்து அந்த மலைப்பாம்பையும் கொலை பண்ணி வதம் பண்ணி குழந்தைகளுக்கும் க்ஷேமத்தை கொடுத்தார். பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கானே தவிர குழந்தையோ. மாயார்பகஸ்யா மாயா மாணவகன், சகல பிரபஞ்சத்துக்கும் ஈஸ்வரன். இப்பேற்பட்ட பகவானுடைய இத்தனை லீலைகளை பார்த்த பிரம்மா திரஷ்டும் மஞ்சுமஹித்வம் அந்யதபி இன்னொரு லீலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். அழகான இன்னொரு லீலை பார்க்கணும், தனக்காக லீலை பண்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தத்வத்சானிதோ வத்சபா கண்ணுக்குட்டிகளையும் அந்த கோபால குழந்தைகளையும் நீத்வா பிரம்மலோகத்துக்கு கொண்டே போயிட்டாராம். என்ன ஆச்சரியம்னா, தபஸ் பண்ணினாதான் பிரம்மலோகம். ராமச்சந்திர பிரபு வந்தபோது சரபங்கர் சொல்றார், பிராமியாஸ்சே நாகபிருஷ்டாஸ்சேங்கிற பிருஷ்டாஸ்சேங்கிறார் சரபங்கர்.
யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி அதனால கிடைக்கக்கூடிய சொர்க்காதி லோகங்களை அடையக்கூடிய உள்ள தர்மங்களுடைய பலனையும், எந்த தபசுனால பிரம்மலோகத்தை அடையுமோ அந்த பிரம்மலோகத்துக்கு ஏதுவான தபஸோட பலனையும் ராமா உனக்கே அர்ப்பணம் பண்ணினேன். பிரம்மலோகம் போகணும்னா தபஸ், சொர்க்கத்துல போக போக்கியங்கள் அனுபவிக்கணும்னா யாக யஜ்ஞங்கள் அனுஷ்டானங்கள். இதை விட பெருசா பிரம்மலோகம். பிரம்மலோகத்துல அட்டன் பண்ணணும்னா யாருக்கு கிடைக்கும் பிரம்மலோகம் அப்படின்னா தபஸ் பண்ணவாளுக்கு தான் கிடைக்கும். சரீரத்தை வருத்தி தபஸ் பண்ணி பிராணாயாம பலத்தினால இதுல அடிக்கடி சொல்லுவார். இப்பேற்பட்ட இந்த தபஸ் பண்ணினவா அடைய வேண்டிய பிரம்மலோகம் இந்த பசங்களுக்கு அடிச்சது பாருங்க, கொண்டு வச்சுட்டாராம் பிரம்மா எல்லா பசங்களையும். இது என்ன பிரம்மலோகம்ங்கிறார் சுகாச்சாரியார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வைகுண்டமே பார்க்க போறாங்க. பிரம்மலோகத்துக்கு மேல இருக்கிற வைகுண்டத்துக்கே பார்ப்பறா. ஜெயதி தேதிகம் ஜென்மனாவ வைகுண்டாது அதிகம் ஜெயதி. அதான் கோபிகா கீதா ஆரம்பமே. வைகுண்ட தரிசனமே கிடைக்கப்படுது பசங்களுக்கு. அப்ப பிரம்மலோகம் என்ன பெரிய விஷயம். நீத்வா அந்யத்ர குருத்வஹா, கொண்டு போய் பிரம்மலோகத்தில் வச்சுட்டும் அந்தரதாதிகே அவஸ்திதா, மறைஞ்சு அப்படியே ஆகாசத்துல நின்றபடி பார்க்கிறாராம் பிரம்மா. என்ன பண்ணினார் அந்த இவன் என்ன பண்றான் பாப்போம். பிராப்தா பரம் விஸ்மயம், இப்படியே பகவான் சாப்பிட்டுட்டே இருக்கார். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடுத்து சுவாமிக்கு. ஏடா ரொம்ப நேரமா கண்ணுக்குட்டிகள் சத்தத்தையே காணுமே, அந்த மரத்தடியில எல்லாத்தையும் அடைய விட்டுமே கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும்டா, சத்தத்தையே காணும்டா. உடனே 2 பசங்க கிளம்பினான். உடனே சுவாமி சொன்னார், நீங்க போக வேண்டாண்டா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி கையில சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டான் பாருங்க. சபானி கபலோ எயவு, இடது கையில் எடுத்த சாதம், விரல் எடுக்கல உருகா. இப்படியே கையலம்பாம கண்ணுக்குட்டியை தேடின்னு போயிட்டாராம். ஒரு சுத்தி பார்த்தார், கண்ணுக்குட்டியை காணும். என்னடா அது காணுமேன்னு இங்க வந்து பார்க்கிறார். பசங்களையும் அங்க கண்ணுக்குட்டியை காணும், இங்க பசங்களையும் காணும். இங்க குழந்தைகளோடு கிருஷ்ணன் சாப்பிட்டு இருக்கும்போது கண்ணுக்குட்டியை முழுக்க தூக்கின்னு போயிட்டார். கண்ணுக்குட்டியை தேட கிருஷ்ணன் போன உடனே பசங்கள் எல்லாம் தூக்கின்னு போயிட்டார். சுவாமி சாதமும் கையுமா அலையிறார். திரும்பி வந்து பார்த்தார், பசங்களையும் காணும். ஏன் இப்படி தூக்கின்னு போனார்னா, இவன் கோகுலத்துக்கு போய் என்ன பண்றான் பாப்போம். இவனை நம்பிதாங்க இத்தனை கண்ணுக்குட்டியும் பசங்களையும் அனுப்பிச்சிருக்கான். என்ன பண்றான் பாப்போம்னு பிரம்மா ஆகாசத்தை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார். சுவாமி என்ன பண்ணார்னா வந்து பார்த்தார், பசங்களை காணும். அழல்லையா, முகத்துல ஒரு கவலை ரேகை கூட கிடையாது. ஏன் அப்படின்னா பார்த்தார் சுவாமி, கிருத்தேஷு வத்சபாலேஷு, குழந்தைகளையும் காணும் பசங்களையும் காணும். சுவாமி என்ன பண்ணான்னா ஒரு சிரிப்பு சிரிச்சாரா. இந்த அசடு 4 வெள்ளம் இருந்து மூளை இல்லாமல் கண்ணுட்டியை திருடி இருக்கே போய் ஞாத்வா விதி விசேஷ்டிதம். இந்த பிரம்மாவோட வேலைன்னு பகவான் தீர்மானம் பண்ணார். உடனே என்ன பண்ணார், உடனே நேரா இவர் போய் திருடலாமனோ, அவர் கொண்டு வந்த மதி இவர் போய் கொண்டக்கூடாதான்னு. அப்படி கொண்டு போனா அவர் திருட்டு இவர் திருட்டு ஒன்றாங்க. பின்ன என்ன பண்ண, திருடினமும் கொண்டு கொடுத்து நமஸ்காரம் பண்ணது. அதுக்கு என்ன பண்ணினார்னா, தன்மாத்திர பிரம்மா பண்ணின அந்த திருட்டுல என்ன பிரயோஜனம்னா, இந்த கோகுலத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகைகளுக்கும் பசுக்களுக்கும் பாக்கியம் அடிச்சுதான். தன்மாத்ருகு தோஷயாமாசா, அந்த கண்ணுக்குட்டிகளுடைய அம்மாக்கள், குழந்தைகளுடைய அம்மாக்கள், இவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பகவான் ஸ்வயம் வத்சாதி தேகபாக்கு
எத்தனை கண்ணு குட்டிகள் வந்ததோ, எத்தனை பசங்கள் வந்தானோ எல்லாம் இவராயிட்டார். ஸ்வயம் வத்சாதி தேகபா. எப்ப 5 மணிக்கு தான் திரும்புவார். குட்டில குந்தலம் ஸ்ரீமுகஞ்சதே 5 மணிக்கு தான் யமுனா புலினத்திலேருந்து பிருந்தாவனம் திரும்புவார். 5 மணி வரையும் பேசாம ஏகாக்கியா இருந்துட்டு கிளம்புற நேரத்துல பார்த்தா அத்தனை பசங்கள், அத்தனை குழந்தை. எத்தனை பேர் வந்தாலும் யாவத் வத்சப வத்சகால்பகவபுஹு வத்சப. எத்தனை பசங்கள் வந்தாலோ அத்தனை பசங்கள். வத்சகால்பகவபுஹு. எத்தனை கண்ணுக்குட்டிகள் வந்ததோ அத்தனை கண்ணுக்குட்டி. யாவத் கரங்கிரியாதிகம். அந்தந்த பசங்கள் கைகள்ல கால்கள்ல என்னென்ன வச்சுட்டு இருந்தானோ அத்தனையும். கர அங்கிரியாதிகம். யாவத் யஷ்டி விஷான வேணு தளசிகு. அந்தந்த பசங்க கையில என்னென்ன வச்சுட்டு இருந்தாங்க. பெரம்புன்னா பெரம்பு, கம்புன்னா கம்பு, குச்சின்னா குச்சி, சாட்டைன்னா சாட்டை, கொம்பு வாத்தியம்னா கொம்பு வாத்தியம், புல்லாங்குழல்னா புல்லாங்குழல், உரின்னா உரி. எத்தனை பசங்கள் வந்தாலும் அத்தனை பசங்கள். யாவச்சீல குணாபிதா கிருதிவயா. எத்தனை பசங்கள் வந்தாலும் அத்தனை பசங்கள். ஏன்னா ஒண்ணு மாதிரி ஆயிரக்கணக்கான பசங்கள். ஒரு பையன் மாதிரி 200 இருக்கா. 2.5 முழம்னா 2.5 முழம், 3 முழம்னா 3 முழம், நெட்டைன்னா நெட்டை, குட்டைன்னா குட்டை, குண்டுன்னா குண்டு, ஒல்லின்னா ஒல்லி. டிராயர்னா டிராயர், பேண்ட்னா பேண்ட், அரை டிராயர்னா அரை டிராயர், முக்கா பேண்ட்னா முக்கா பேண்ட், பட்டுன்னா பட்டு, நூல் வேஷ்டினா நூல் வேஷ்டி, கலர் வேஷ்டினா கலர் வேஷ்டி, கௌபீனம்னா கௌபீனம். காலில் தண்டைன்னா தண்டை, கொலுசுன்னா கொலுசு, கையில் வளைகள்னா வளை, கழுத்தில் போன்றிருக்கிற துளசி மாலைன்னா துளசி மாலை, ஸ்படிக மாலைன்னா ஸ்படிக மாலை, குந்துமணி மாலைன்னா குந்துமணி மாலை, செயின்னா செயின், புலிநக டாலர் வச்ச சங்கிலின்னா டாலர் வச்ச சங்கிலி. யாவத் விபூஷாதிகம். சட்டைன்னா சட்டை, பணியன்னா பணியன், அரபணியன்னா அரபணியன், முழுபணியன்னா முழுபணியன். யாவச்சீல. அவனுடைய நடத்தை, ஒவ்வொருத்தனோட ஒவ்வொரு பிஹேவியர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்தந்த பசங்களுடைய பிஹேவியர் அப்படியே இருக்கும். சீல குண. சில பேருடைய குணங்கள், கொடுக்கிற குணம், உம்முன்னு இருக்கிற குணம், கோபிக்கிற குணம், சிடுசிடுங்கிற குணம், தாராள குணம், பயப்படுற குணம், இது மாதிரி குணங்கள் இருக்கு. யாவச்சீல குண அபிதா. அவளுக்கு என்னென்ன பேரோ அந்த பேர். ஆகிருதி. உயரம்னா உயரம், குட்டுன்னா குட்டை, நடுவாந்திரம்னா நடுவாந்திரம், ரொம்ப குட்டைன்னா ரொம்ப குட்டை, எத்தனை விஷயம்னா ரொம்ப எத்தனை விஷயம், ரொம்ப நீள பிரிச்சுன்னா பிரிச்சு. குண ஆகிருதி அபிதாகிருதி. 5 வயசுனா 5 வயசு, 4.5 வயசுனா 4.5 வயசு, 3.75னா 3.75, 5ன்னா 5, 5.5ன்னா 5.5, 6ன்னா 6. ஆகிருதி வயஹா. யாவத் விகார. சில பேருக்கு கிட்டிப்புல் பிடிக்கும், சில பேருக்கு பந்து பிடிக்கும், சில பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், சில பேருக்கு வாலிபால், சில பேருக்கு ஃபுட்பால், சில பேருக்கு கபடி பிடிக்கும். விகாரா. இன்னும் சில பேர் விசாம ஓட்டு விலையே பார்த்துட்டு இருப்பா, அதான் பிடிக்கும். விகாராதிகம். எல்லாம் அப்படி ஆயிட்டாராம். அந்த கண்ணுக்குட்டி எப்படின்னா வத்சகா அல்பகவ. சேப்பு கண்ணுட்டினா சேப்பு கண்ணுட்டி, வெள்ளை கண்ணுட்டினா வெள்ளை கண்ணுட்டி, வெள்ளையில கருப்புன்னா வெள்ளையில கருப்பு, கருப்புல வெள்ளைன்னா கருப்புல வெள்ளை, சேப்புல வெள்ளைன்னா சேப்புல வெள்ளை, வெள்ளையில சேப்புன்னா வெள்ளையில சேப்பு. இத்தனை கொம்பு வந்தது, இவ்வளோ வந்தது. கொம்பு இல்லாத கண்ணுட்டி, காண்டு நீண்ட கண்ணுட்டி, காதுக்குள்ளே குறைச்சலா உள்ள கண்ணுட்டி, கழுத்தில் பித்தளை செயின்னா பித்தளை செயின், கருப்பு கயிறுனா கருப்பு கயிறு, தாம்பு கயிறுனா தாம்பு கயிறு. ஒன்றும் இல்லைன்னா விஷாம இருக்கும், ஒன்றும் இல்லாதது. சில கண்ணுக்குட்டி காலை இழுத்துன்னு நடக்கும், சில கண்ணுட்டி முன்னாடி தாவி தாவி போகும். அந்தந்த கண்ணுக்குட்டிகள் எப்படி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அந்தந்த பசங்கள் எப்படி எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருந்தான். கையில் என்னென்ன கொண்டு வந்திருக்கானோ. யாவத் கராங்கிரியாதிகம். கம்புன்னா கம்பு, அப்புறம் கொம்பு வாத்தியம்னா கொம்பு வாத்தியம், புல்லாங்குழல்னா புல்லாங்குழல், பெரம்புன்னா பெரம்பு, மூங்க குச்சின்னா மூங்க குச்சி, சவுக்கு குச்சின்னா சவுக்கு குச்சி,
இந்த வேலிக்காலை ஒடிச்சு வச்சுருக்கான் சில பசங்க மாடு விரட்டுறதுக்கு. அது என்ன, அந்த வேலிக்கால் குச்சி. இந்த கையில் சோத்து மூட்டை, சாப்பாடு மூட்டையில் வந்தால் மூட்டையில் மூட்டை, மூட்டையில் வந்தால் மூட்டை, வெள்ளி டப்பான்னா வெள்ளி டப்பா, எவர்சிலர் டப்பான்னா எவர்சிலர், அலுமினியம்னா அலுமினியம், பித்தளைன்னா பித்தளை. அப்புறம் இலையில கட்டி கொடுத்தாங்கன்னா இலையில கட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து துணியில் அப்படியே போட்டு சில அம்மா சமத்து போட்டு முடிச்சு போட்டு கொடுத்துருக்குன்னா அது அப்படியே யாவத் கரங்கிரியாதிகம். இப்படி எத்தனை பேர் வந்தாலோ, எத்தனை பேர்த்த எத்தனை வஸ்துக்கள் கூட இருந்ததோ அத்தனையும் கிருஷ்ணன் ஆயிட்டாராம். சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதஜா. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், உலகம் முழுக்க பகவத் ஸ்வரூபம்னு சொல்றதோனோ அதை ப்ரூஃப் பண்ணானாம் பகவான். இப்ப வந்தது அத்தனையும் கிருஷ்ணஸ்வரூபம், பகவத் ஸ்வரூப சர்வஸ்வரூப பபௌ. இப்ப திரும்பி ஓட்டுற கோகுலத்துக்கு ஓட்டின்னு வரும்பொழுது இந்த கண்ணுக்குட்டி இல்ல சமயத்துல கீழே இறங்கி அப்படி எல்லாம் போகும். உடனே என்ன பண்றார், ஒரு பையன் ஓடி வந்து ஒரு கம்பு எடுத்து ஒரு அடி அடிக்கிறானா கண்ணுக்குட்டிய. அந்த கண்ணுக்குட்டி உடனே நேரா ரோட்ல ஏறி விடுறது. என்ன ஆச்சரியம்னா சுகாச்சாரியால் கம்பால அடிச்சிருக்கான், கண்ணுக்குட்டிக்கு வலிக்கவே வலிக்கல. ஏன் வலிக்கலன்னா அடிக்கிறவனும் கிருஷ்ணன், அடி வாங்குற கண்ணுக்குட்டியும் கிருஷ்ணன், கம்பும் கிருஷ்ணன். யாவத் எஷ்டி விஷான வேணு தலசி. இப்ப குச்சியும் கிருஷ்ணனும், அதனாலதான் வலிக்கலன்னா. இதை தான் ஜடபரதர் சொல்றார். அந்த ரகுகணனை பல்லக்கில் வச்சுன்னு தூக்கின்னு போகும்பொழுது நான் எங்கடா தூக்கின்னு போனேங்கிறார். எனக்கு வலிக்கல, எனக்கு பாரமே தெரியலேன்னார். இன்னும் தோல் மேல பல்லக்கு இருக்கு, பல்லக்கு மேல வாரம் இருக்கு, வார தோல்ல இருக்கு, அதுக்கு மேல பல்லக்கு இருக்கு, அது மேல நான் உட்கார்ந்துருக்கேன். நீங்க இங்கேருந்து அவ்வளவு தூரம் தூக்கின்னு போயிருக்கேன், வலிக்கலேங்கிறேன்னா நான் எனக்கு என்னமாடா வலிக்கும், எல்லாம் நான் தானடாங்கிறார். இந்த பல்லக்கு நான் தான், உள்ள உட்காந்துருக்கிறேன் நீயும் நான் தான், அதனால எல்லாமே நான் தானே, எனக்கு வலிக்கலைன்னார். இப்ப ஜடபரத சரித்திரம் கேட்டா புரியாது, இதை கேட்டா புரியும். இப்ப கம்பால அடிச்சிருக்கான், அந்த கண்ணுக்குட்டிக்கு வலிக்கலையோன்னு. ஏன் வலிக்கலைன்னா அடிக்கிறவனும் கிருஷ்ணன், அடிவாங்கின கண்ணுக்குட்டியும் கிருஷ்ணன், அடிச்ச கம்பும் கிருஷ்ணன். இதைதான் ஜடபரதர் சொல்றார், எல்லாம் நான்டாங்கிறார். அதனாலதான் எனக்கு தூக்கியும் வலிக்கல. சர்வஸ்வரூபோ பபௌ ஸ்வயமாத்மா ஆத்மகோவத்சானு. தானே தன்னுடைய சொரூபமாக இருக்கிற கண்ணுக்குட்டிகளே தன்னுடைய சொரூபமாக இருக்கிற கம்பாலேயே அடிச்சு கொண்டு போய் கொண்டு விட்டான். தன்மாதரக அவவா ஆத்துல காரியம் பார்த்துட்டு இருக்கிறவா டான்னு வந்துருவாளாம் கிருஷ்ணன் வர்ற நேரத்துக்கு. குடில குந்தலம் ஸ்ரீமுகஞ்சதே ஜட உதீக்ஷதாம் பட்வகிருஷாம். திரும்பி வர அழக பார்க்கறதுக்கு வேணுரவத்வரோத்திதாக குழலிசையை கேட்டுட்டு அந்த கோபிகைகள்லாம் வாசலுக்கு வந்துட்டான். ஓடி வந்து எப்பொழுது என்ன பண்ணுவாளாம் கோபிகைகள், அவன் புள்ள இந்த சீனு பஞ்சாமி எல்லாம் பக்கத்துல இருக்கும், ஓடி வந்து கிருஷ்ணனை கட்டிப்பா, கிருஷ்ணனை கொஞ்சுவா. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கிருஷ்ணனை கொஞ்சலையா அவாவா குழந்தைகளை கட்டிக்கிறான். தன்ம உத்தாயதோர்பிகி அவாவா குழந்தைகளை கட்டிக்கிறான். பரிரப்ய நிர்பரம். என்ன ஆச்சரியம்னா இந்த பயலுக்கு 6 வயசாயிடுத்து. இந்த பிரேமையில அந்த அம்மாவுக்கு பால் உண்டாகி இந்த 5-6 வயசு பையனுக்கு பால் கொடுத்தாலாம். ஸ்நேகஸ்னுத ஸ்தன்யபயசுதாசவம் மத்வா பரம் பிரம்மசுதானபா. அவளுக்கு தெரியாதான விஷயம், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறா அம்மாக்கு. கொட்டில்ல என்ன ஆச்சுன்னா கண்ணுக்குட்டி எல்லாம் எடுத்தோன்னு கொட்டிலுக்கு அங்க கண்ணுக்குட்டி எல்லாம் போட்ட கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கு. இது வந்து இதுக்கு முதல் கண்ணுக்குட்டி. கிருஷ்ணன் மேய்க்க ஓட்டின்னு போனது முதல் 1.5 வயசான கண்ணுக்குட்டி. அங்க பிறந்த 4 மாச கண்ணுக்குட்டி இருக்கு. இந்த 4 மாச கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறது. இந்த 1.5 வயசு கண்ணுக்குட்டிக்கு தடவி கொடுத்து நக்கி கொடுத்து இந்த பசுக்கள் பாலை கொடுக்கிறதா. தன்மாதரா
கோஷ்டமுபேத்ய சத்வரம் ஹுங்கார கோஷः பரிஹூத சங்கதானி ஸ்வகான் ஸ்வகானி வத்சதரான் அபாயயன். தன் தன் கண்ணுக்குட்டிகள், சின்ன கண்ணுக்குட்டிகளை விட்டுவிட்டு பெரிய கண்ணுட்டி இருக்க அதை அழைச்சு பாலை கொடுத்து முகுஹு லிகந்தக குழம்புலேந்து தலை பரியந்தான் நக்கறதான் அம்மா. அப்படியே பால் இந்த கொன்று குட்டிகள்கிட்ட வச்ச அபிமானத்துல சிரவிச்சு ஓடதான் மாட்டு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு 2 ஆச்சரியமா கோகுலத்துல. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பசுக்களும் கன்றுகளும், பசுக்களும் இந்த தாயார்களும் தன் தன் புள்ளேட்ட அபிமானமே கிடையாது, கிருஷ்ணன் தான் அபிமானம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணன்ட்ட எவ்வளவு அபிமானமோ அதே அபிமானம் தன் குழந்தைகள்கிட்ட. அடுத்த பிறந்த குழந்தைக்கு கூட பாலை கொடுக்காம 6 வயசு பையனை மடியில வச்சுன்னு அம்மா பாலை கொடுக்குற. 4 மாச கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம அந்த தாய் பசு 1.5 வயசு கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுக்கறது, நக்கி கொடுக்குறது. இது ஒரு ஆச்சரியமா? இது என்ன ஆச்சரியம்? இதுக்கு என்ன மூலம் அப்படின்னா, நேத்தி வரையில் அந்த பையன் கிட்டக்க வந்தாலே சிடுசிடும்பலாம், அம்மா வந்தாலே வெய்வலாம். இந்த மாடு பெரிய கண்ணுட்டி கிட்டக்க வந்தாலே முட்டி தள்ளும். இன்னைக்கு அந்த கண்ணுட்டியை இழுத்து பாலை கொடுக்கறது, அம்மா மடியில் வச்சுன்னு கொஞ்சம். இது என்னன்னா, நேத்தி வரையில் அவவா புள்ள, அவவா கண்ணுக்குட்டி, அந்தந்த பசுவோட கண்ணுக்குட்டி. இன்னைக்கு சாட்சாத் பகவான். இது மாதிரி எவ்வளவு நாள்ல? 1 வருஷமா, 1 வருஷ காலம். பஞ்சசாசு த்ரியாமாசு, 5-6 நாள் பாக்கி. பலராமசுவாமியோட பகவான் இப்படி வரும்பொழுது சில கோபர்கள் பெரிய மாட்டெல்லாம் மேய்ச்சுன்னு இருக்கா. இந்த சின்ன கண்டுகுட்டிகளை கிருஷ்ணன் பலராம சுவாமி இப்படி மேய்ச்சுன்னு வரும்பொழுது இந்த கன்றுகளை பார்த்த அந்த பசுக்கள் 4 கால் பாய்ச்சல்ல ஓடி வந்து இந்த கண்ணுக்குட்டிகளுக்கு தடவி கொடுத்து பாலை கொடுக்கிறது, நக்கி கொடுத்து பாலை கொடுக்கிறது. அந்த யாதவர்கள்லாம் மாட்டை அடக்கி வாங்குறா, அடங்க மாட்டேங்கிறது. அவங்களுக்கு கோபம் வேற வருது, நமக்கு அடங்கலையே. இந்த பசுக்கள் வந்து பெரிய கண்ணுக்குட்டிகளை நக்கிண்டே பாலை கொடுக்கறத பலராம சுவாமி பார்த்து யான் பிரேமா கதம் பவேத். இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு பிரேமை எப்படி வரும்னு பலராம சுவாமி கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறார். உடனே கிருஷ்ணன் இப்ப பாருங்க நாங்கிறார், எல்லாத்தையும் பாருங்க ஒரு தடவை. அந்த பலராம சுவாமி ஒரு தடவை பார்க்கிறார், கண்ணுக்குட்டிய காணும், பசங்களை காணும், எல்லாம் கிருஷ்ணனா இருக்கு, எல்லாம் கிருஷ்ணனா இருக்கு. பிரமிச்சு போன பலராம சுவாமி இது எவ்வளவு நாளான்னு கேட்டார் கிருஷ்ணனை பார்த்து. அவருக்கே தெரியல இது எவ்வளவு நாளா கிருஷ்ணா. 1 வருஷம் ஆச்சுன்னாங்கிறார். அடபயலைங்கிறார், என்னையே ஏமாத்திருக்கிய 1 வருஷமா, இன்னும் 5-6 நாள் பாக்கி. இதீரீஷே தர்க்கே நிஜ மகிமனி சப்ரமிதிகே பரத்ராஜாதः அதன்னிரசன முக பிரம்மகமிதௌ அனீஷேபி த்ரஷ்டும் அனீஷேபி கிமிதமிதி வா முஹ்யதி சதி ஞாத்வா சபதி பரமஹ
அஜாஜவனிகா பிரம்மாவே மோகிச்சு போயிட்டாராம். இது என்னன்னு புரியல பிரம்மாவுக்கு. பிரம்மதேவன் ஒருவர் நம்ம அழிச்சிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சே, என்ன பண்றான் கிருஷ்ணன் பாப்பம்னு வர்றார். பிரம்மா அங்க கொண்டு வச்சுட்டு இங்க வராராம். எல்லாம் செகண்ட், எல்லாத்தையும் பிரம்மலோகத்தில் கொண்டு விட்டுட்டு இறங்குறார். எல்லாம் செகண்ட் துருட்டிங்கிறார். பிரம்மாவோன்னு அவர் அவருடைய ஐஸ்வர்யம் அது. அந்த க்ஷணமே திரும்பி வர்றார். இங்க என்ன ஆச்சுன்னா 1 வருஷம் ஓடி போயிட்டான். அவர் 1 செகண்ட்ல வர்றார், இங்க 1 வருஷம் ஓடி போச்சு. இங்க வந்து பார்த்தா எல்லாம் இருக்கு. பார்த்தார் பிரம்மா, நாம தூக்கின்னு வந்த மாதிரி இந்த பையன் தூக்கின்னு வந்துட்டானோ போய் அப்படின்னு நேரா இவர் பிரம்மலோகம். அங்க பசங்கள்லாம் இருக்கா. அடாடா அங்க இருக்கேன்னார். திரும்பி இங்க வந்து பார்த்தார், இங்கேயும் இருக்கு. அங்க போய் பார்த்தார், அங்கேயும் இருக்கு. இங்கேயும் வந்து பார்க்கிறார், இங்கேயும் இருக்கு. பிரம்மாபி ஸ்வாசனஸ்தேன சதுராஸ்யேன சௌரிணா மோஹிதைஹி துவாரபாலைஸ்து பரிபூதகான்யவர்த்ததா. இந்த ஸ்லோகம் பாகவதத்தில், இந்த புதுசா வர கோரக்பூர் புஸ்தகத்தில் இருக்காது, கிரந்தாட்சர புஸ்தகத்தில் இருக்கு. பிரம்மா பிரம்மலோகத்திலிருந்து பூலோகம் வந்த நேரத்தில் கிருஷ்ணன் பிரம்மலோகம் போயிட்டாராம். எப்படி பிரம்ம கிருஷ்ணன் போனார்னார், சதுராஸ்யேன சௌரிணா. இந்த கிருஷ்ணன் கிருஷ்ணனா போகாமல் 4 தல பிரம்மாவா போயிட்டார். 4 தல பிரம்மாவாக போனா அந்த பசங்க கார்த்தாலேருந்து எழுந்துட்டே இருக்கான். இவர் போயிட்டு போயிட்டு வர்றாரா பிரம்மா, எழுந்துக்கிறதும் உட்கார்றதும் எழுந்துக்கிறது உட்கார்றதுமா இருக்கான். இவரை பார்த்தவனே எழுந்துட்டான். மரியாதை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு அசுரனோட சண்டை போட்டுட்டு வரேன் பூலோகத்தில். அவன் என்ன தேடிண்டு இங்க வரான். அவன் வந்து பிரம்மா, அவன் வந்து அசுரம் மாதிரி இருக்க மாட்டான், என்ன மாதிரியே இருப்பான், பிரம்மா மாதிரியே இருப்பான். அவன் வந்த உடனே உரிச்சு எடுத்துருங்க. அடிக்கும்பொழுது நான் தாண்டா பிரம்மாம்மா கேட்காதீங்க. இப்படி இந்த வாசல்ல இருக்கிற துவாரபாலகாலுக்கு நியமிச்சுட்டு சுவாசனஸ்தேனா பிரம்மா வந்து பார்க்கிறார். நிஜம் பிரம்மா வர்றார். அதுக்குள்ள இவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த அவர் எப்போதும் உட்கார்ற ஆசனம் சோஃபா இருக்கு பாருங்க, அதை வாசலுக்கு நேரம் போட சொல்லி அதுல உட்கார்ந்துன்னு கால் மேல கால் போடணும். பிரம்மா அடி வாங்கிறத பார்க்கணும். பிரம்மாபி சுவாசனஸ்தேன அப்படி வந்து எதிர்த்தா மாதிரி உட்கார்ந்துட்டார். இந்த பிரம்மாதி என்னன்னே புரியலேன்னு 4 தலையும் மாற்றி மாற்றி சொரிகிறார். சொரிந்துட்டே பிரம்மலோகம் வந்தார். வந்துட்டான்டான்னா 2 பேரும் ஒரே பாய்ச்சலா பாஞ்சா போட்டான். படபட படபடன்னு தர்ம அடி போட்டான். போட்ட உடனே அவர் நான் தாண்டா பிரம்மாண்டார். இப்படி நீ சொல்லுவேன்னு எங்க முதலாளி சொல்லியிருக்கார். சதுராஸ்யேன சௌரி எல்லாம் அடி வாங்கிறத முழுக்க இவர் உட்கார்ந்துருக்காரு அங்க ஆசனத்துல. அப்படி திரும்பி பார்த்தாராம் பிரம்மா, ஆசனம் காலியா இருக்கு. அடிக்க வச்சுட்டு கிளம்பிவிட்டார். மோகிதைஹி துவாரபாலைஸ்து, அவளையும் மைக்கே அடி வாங்க வச்சுட்டு பரிபூதா பிரம்மா அவமானப்பட்டாராம் பிரம்மா. ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் பண்ணினது தப்பு தான், நீ 2 அடி அடிச்சிருந்தா கூட எனக்கு திருப்தி. என்கிட்ட சம்பளம் வாங்குறவனை வச்சே என்ன அடிச்சியே, அதுதான் எனக்கு பொறுக்கல். என்ன ரொம்ப வருத்தப்பட்டு தான் பண்ணினது தப்புன்னு பிரம்மதேவன் அத்தனை கன்றுகளையும் கொண்டு வந்து கிருஷ்ணன் கொடுக்க போற. பிரம்மா அந்த ஆசன மேல அவருடைய ஹம்ச விமானத்திலிருந்து அப்படி பார்க்கிறாராம் கிருஷ்ணன். பார்த்தா என்ன ஆச்சுன்னா, எங்க பார்த்தாலும் கண்ணுக்குட்டிகள், குழந்தைகள். இது என்னன்னு பிரம்மா அப்படி ஆச்சரியத்தோட பார்க்கிறார். அத்தனை கன்று
அனுபூதியிலேயே இருந்தார் பிரம்மா. முதல்ல அனுபவத்தில் இருந்தார். அதுலேருந்து வெளியில வந்து பார்க்கிறார், எல்லாம் சதுர்புஜாக, எல்லாம் சதுர்புஜத்தோட சங்க சக்கர கதாபத்மத்தோடு அத்தனை கன்றுக்குட்டிகளும் குழந்தைகளும் இருக்கு. தான் சர்வவியாபின்னு பகவான் காண்பிச்சு சர்வஸ்வரூபோபவ், சர்வமாகவும் தான் ஆயிருக்கேங்கிறத காண்பிச்சான் பிரம்மாவுக்கு. இப்படியே பார்த்துட்டு இருந்த பிரம்மா அந்த கிருஷ்ணனை காணும். கிருஷ்ணனை காணும்னு உடனே எங்கடா அந்த கிருஷ்ணன்னு பார்க்கிறார் பிரம்மா. அந்த யமுனை கரையில கையில இந்த சாதத்தை எடுத்துருந்தானே அன்னைக்கு ஒரு வருஷம் முன்னாடி தேடினார். இந்த குழந்தையில நீங்கள்லாம் சாப்பிட்டுருக்கோம், நான் போய் கண்டுக்குட்டியை பார்த்துட்டு வரேன்னு தானே போனார். இந்த கையில வாமைய பாடும் மசரண கபலம், ஏதோ இடது கையில அந்த சாதத்தை வச்சுண்டு ஏகம் சபாணி கபலம், இந்த கையில சாதம், இந்த கையால் இப்படி கண்ணை சுழட்டிகிட்டே இருக்காரா. கண்ணை தடவிண்டு அழுதுண்டே கண்ணுக்குட்டியை காணுமே, கண்ணுக்குட்டியை காணுமேன்னு சொல்லிண்டே தேடின்னு போயிட்டு இருக்காராம். ஏகம் சபாணி கபலம் பரமேஷ்டி அச்சஷ்டா. பார்த்தார் பிரம்மா, இது என்ன ஏமாத்துற வேலை, நான் தூக்கின்னு போனேன், எங்கிட்ட வந்து கேட்காமல் அத்தனையாகவும் நீயே ஆகி இது உண்மையா அது உண்மையான்னு நான் மேலையும் கீழையும் போயிட்டு வந்து கடைசியில கீழே வந்து பார்த்தா எல்லாம் வைகுண்ட ரூபமாக எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு உன்னை சரணாகதி பண்ணணும்னு நான் தேடும் பொழுது என்னை ஏமாத்திண்டு கண்ணை கசக்கிண்டு கண்ணுக்குட்டியை காணுமேன்னு ஒன்றும் தெரியாத அக்ஞன் மாதிரி நீ எப்படி ஏமாத்துறையேன்னு பிரம்மா உருகி போய் திருஷ்டுவாத்வரேன நிஜதோரணதா அவதீர்யா மேலேந்து இறங்கினார், விமானத்திலேருந்து இறங்கிட்டார். இத்தம் பூதம் ஹரிம் திருஷ்டுவா, நாராயண தீர்த்தர் தரங்கம், இத்தம் பூதம் ஹரிம் திருஷ்டுவா வத்சராந்தே விதிஸ்வயம். ஒரு வருஷ பூர்த்தியில பிரம்மா பார்க்கிறார், எல்லாம் பகவானாவே தெரியறார் நாராயண தீர்த்தம். உடனே மேலேந்து இறங்கி பிருத்தியாம்புகு 16 அடி உயரமா பிரம்மா பூமியில விழுந்தாராம். எப்படி விழுந்தார்? கனகதண்டமிவாபிபத்யா, தங்கத்தடி மாதிரி. துணி உணர்த்துற கம்ப கீழே போட்டா எப்படி அப்படியே பட்டீர்னு விழறதோ அதுபோல பிரம்மா தங்கத்தடி மாதிரி பூமியில விழுந்து ஸ்பிருஷ்ட்வா சதுர்முகுட கோடிபிகி அங்கிரியுக்மம், 4 கிரீடம், 4 தலையில 4 கிரீடம், 4 கிரீடத்தினுடைய நுனியும் கிருஷ்ணனுடைய 2 சரணாரவிந்தத்தில் போய் முற்றது. ஸ்பிருஷ்ட்வா சதுர்முகுட கோடிபிகி அங்கிரியுக்மம் நத்வா, அப்படியே நமஸ்காரம் பண்ணும்போது கால பாத பூஜை பண்ணார், அலம்பினார். ஒரு சொம்ப விட்டு கால அலம்பாமல் திருவடியை அலம்பாமல் தன்னுடைய கண்களிலேந்து பிரவகிக்கிற கண்ணீராலேயே சரணாரவிந்தத்தை அலம்பினார் பிரம்மதேவன். நத்வா மிருதஸ்ரு சுஜலைஹி, கண்கள்லேந்து கண்ணீர் வந்தா அந்த கண்ணீர் வந்து அசுத்தம். உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடிய நீர் எதா இருந்தாலும் அசுத்தம் தானே. இந்த கண்ணீர் அசுத்தம், வேர்வை மாதிரி, மூத்திரம் மாதிரி, வேர்வை மாதிரி. கண்ணீர் எச்சல் எப்படி அசுத்தம், அது மாதிரி கண்ணீரும் அசுத்தம் தான். காதுலேருந்து வெளியில வந்தாலும் அசுத்தம், மூக்குலேருந்து வெளியில வந்தாலும் அசுத்தம், கண்ணுலேருந்து வெளியில வந்தாலும் அசுத்தம். இதை போய் கிருஷ்ண சரணத்தில் அலம்பலாமான்னு. அதனாலதான் சுகாச்சாரியால் சுஜலைங்கிற, அது பாக்கி இடத்துல அப்படி வந்தா இது அப்ராகிருத சரீரமோன்னு இவாளோடதெல்லாம். இவாளெல்லாம் பிராகிருத சரீரம் அல்ல, பிரம்மாதி தேவதை. அவர்களுடைய கண்கள்லேந்து கண்ணீர் சுஜலைகி அகிருதாபிஷேகம், அப்படியே கண்கள்லேந்து தாரதாரையா
பிரவகிக்கிற அந்த கண்ணீரை அப்படியே கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை அப்படியே கொட்டினார். உடனே எழுந்துட்டார். உத்தாய உத்தாய எழுந்துட்டார். திருப்பி திருப்பி சிரஸ்ய பாதையோ பதன் எழுந்துகிறார், அழறார், நமஸ்காரம் எழுந்துகிறார், அழறார், நமஸ்காரம் என்றார். ஆஸ்தே மகித்வம் பிராக்திருஷ்டம் சர்வம் கிருஷ்ண விஷ்ணுமயம் ஜெகதுன்னு பாத்திரத்தை நினைச்சு 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 ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா புனப்புன திருப்பி 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 எழுந்துட்டார். நமஸ்காரம் பண்ணினார், எழுந்துட்டார். பொதுவா நமஸ்காரத்தை முடிச்சாராம். சனைஹி அதோத்தாய விமிருஜ்யலோச்சனே கண்ணை தொடச்சுண்டார், எழுந்துட்டார், கண்ணை தொடச்சுண்டார். முகுந்த முத்வீக்ஷ்ய கிருஷ்ணனை பார்த்தார். அப்படியே பவ்யமா கூனி குறுகி வினம்ய கந்தரகா. ஏன்னா இவர் கோபாலனா 6 வயசு கிருஷ்ணன் என்ன உயரம் 4 அடி உயரத்துல இருக்கார். இவரோ 16 அடி 18 அடி உயரத்துல இருக்காரு. இவர் அவர்கிட்ட பேசணும்னா குனிஞ்சுதானே பேச முடியும். வினம்ய கந்தரகா கிருதாஞ்சலிகி 2 கையை கூப்பினார். கூப்பின கையை இன்னும் 40 ஸ்லோகம் சொல்லிட்டு தான் எடுக்க போறார். அப்படி கையை கூப்பிட்டு பிரஸ்ரயவானி சமாஹிதா பரம வினயத்தோடு கூட சவே பது உடம்பு நடுங்கிறது. பரமாத்மாவனுடைய பிரபாவம் தெரிஞ்சதுனால, இவன் யாருன்னு தெரிஞ்சதுனால உடம்பு நடுங்கிறது. கத்கதயா இளையா கிரா அப்படியே வாக்கு கத்கதமாகி அவர் ஸ்தோத்திரம் என்றாராம் பிரம்மா. 40 ஸ்லோகம். இத்தம் பூதம் ஹரிம் திருஷ்ட்வா வத்சராந்த விதிஸ்வயம். இந்த 40 ஸ்லோகத்துக்குள்ள அவதாரிக்க நாராயண தீர்த்தர் சந்தர்சித ஜகத் கோடி சரீரம் இப்பதான காண்பிச்சிருக்கான் பகவான் தன்னுடைய ஸ்வரூபத்தை. அதனால ஸ்தோத்திரம் என்றார். ஸ்தௌதி உள்ளன்போடு பிரேமையோட கூட சாதரம் என்று எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார்னா நௌமிட்யதே அப்ரவபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் சபரிபிஞ்ச லசன்முகாய வன்யஸ்ரஜே கபள வெத்ர விஷாண வேணு வேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபங்கஜாய ஜய ஜய கோ குலபாலா ஜய கோ குலபாலா ஜய சகலா கம மூலா ஹரே தயயாமம் கோபாலா தீனம் பாலய பாலா ஹரே தீனம் ஹரே ஜய ஜய கோகுல ஜய சகலா ஹரே தயயாமா ஸ்லோகத்தை 5 சரணத்துல சுருக்கிறார் நாராயண தீர்த்தர். 40 ஸ்லோகம் பதத்துக்கு பதம் ஸ்லோகார்த்தம். ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஒரு பதம் சாப்பிட்டுடும். தயயாமாம் கோபாலா. கோபாலாங்கிற சப்தம் தான் முதல் ஸ்லோகமே. தயயாமாம் கோபாலா. இந்த கோபாலாங்கிற சப்தம் தான் முதல் ஸ்லோகமே.
குஞ்சாவதம்ச பரிபிச்சல சண்முகாயா வன்யஸ்ரஜே கபடவேத்திர விஷாணவேணு லக்ஷ்மஸ்ரயே ஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாயா. ஒரு ஸ்லோகத்தை அப்படியே ஒரு பதம். இது மாதிரி தான் பிரம்மஸ்துதியை முழுக்க இந்த 5 சரணத்தில் நாராயண தீர்த்தர் ஆச்சரியமா வர்ணிச்சார். அது மேல நாளைக்கு தொடரும். நவநீத சோராய நந்தாதி கோப கோரகிணே கோபிகா வல்லபாயா நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜெயமங்களம் और वृंदावन विहारी लाल जय सद्गुरुमूर्ति समस्त संत मंडली आंजनेय मूर्ति